வணக்கம். செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இந்திய நேரப்படி 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலிலே சிங்கப்பூரை பார்ப்போம். சிங்கப்பூருக்கு நேற்றைக்கு முன்தினமே நேற்று முதல் கனமழை என்று சொல்லியிருந்தோம். நேற்று முதல் கொட்டிக்கொண்டே இருக்கும் மழை, இன்னும் தகவல் கிடைக்கப்பெறவில்லை. எந்த ஊடகங்களிலும் இன்னும் தகவல் இல்லை. ஆனால் பாதிக்கும் மழையாகத்தான் பொழிந்து கொண்டிருக்கிறது. வடிகால் வசதிகள் இருந்தாலும் வடிகால் வசதிகள் வழியாக வெளியேறும் நீரை விட தேக்கம் ஏற்படுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகத்தான் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்க வேண்டும். நேற்றைக்கு முன்தினம் இரவு முதல் கடந்த 36 மணி நேரமாக தொடர்ந்து சிங்கப்பூரிலே மழை பொழிந்து கொண்டிருக்க வேண்டும். இடையில இடைவெளி கொடுத்தாலும் மழை ஓய்ந்திருக்காது. தீவிரம் குறைந்து ஒரு இடைவெளி கொடுத்திருந்தாலும் மீண்டும் இன்றைக்கு அதிகாலை முதல் காலை முதல் மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு நாளை வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி இரவு வரை தீவிரமாக இருக்கும். அதற்கு பிறகு 22ஆம் தேதியும் மழை தொடர்ந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை மாலைக்கு மேல் தீவிரம் குறையும். ஞாயிற்றுக்கிழமை மிகவும் தீவிரம் குறைந்து சற்று குறைவான மழைப்பொழிவு இடையிடையே அவ்வப்பொழுது கொடுக்கும். நேற்றைக்கு 19ஆம் தேதி தொடங்கிய மழை, 18ஆம் தேதி இரவே தொடங்கிய மழை, 19, இன்றைக்கு 20, நாளை 21, 3 நாளும் தொடர்ச்சியாக மிக கன மழைப்பொழிவை சிங்கப்பூருக்கு கொடுக்க இருக்கிறது. சிங்கப்பூர் மட்டுமல்ல, சிங்கப்பூரை ஒட்டியுள்ள மலேசியா பகுதி, மலேசியாவோட தெற்கு கால் பகுதின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த மலேசியாவின் தெற்கு கால் பகுதி சிங்கப்பூர் போலவே கனமழைப்பொழிவை மிக கனமழைப்பொழிவை கொடுக்கிறது. இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்விற்கு காற்று திசை மாறி காற்று முறிவை ஏற்படுத்தி காற்று சுழற்சி அங்கே தேக்கி வைக்கப்பட்டு காற்று சுழற்சி முன்னேறி, அதாவது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை ஒரு தீவிரத்தன்மையை கொடுக்க வேண்டிய அந்த காற்று சுழற்சி வரும் வழியிலேயே சிங்கப்பூர் அருகே நீடித்து கொண்டு 3 நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இருந்தாலும் அது அங்கிருந்து விடுபட்டு இந்த மாத 28, 29, 30 தேதிகளிலையும் ஏப்ரல் 2, 3, 4, 5 தேதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு அங்கிருந்து வந்தாலும் வரக்கூடிய 21ஆம் தேதி வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு 21, 22, 23 மழைப்பொழிவை கொடுக்க போகிறதோ அதே போல் அங்கே 19, 20, 21, 22 தேதிகளில் சிங்கப்பூருக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டியுள்ள மலேசியாவிற்கும் இப்படி கோடை மழை இந்த ஆண்டு சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு இதேபோல் திடீரென்று வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கும். வெயிலும் இருக்கும், இரவு நேர குளிரும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும். சிங்கப்பூரும் மழைப்பொழிவு சராசரி கூடுதல், வெயில் சராசரி ஒட்டி இருக்கும். அடுத்தபடியாக முதலிருந்து அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவிற்கு ஒன்றன் பின் ஒன்றாக காற்று சுழற்சி தாழ்வு மண்டலம் புயல்கள்லாம் வந்து பனி புயலாகி அமெரிக்காவுக்குள் வந்தோன்னா மழை புயலாக மாறி கனமழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் தற்பொழுது அமெரிக்காவிற்கு மேலும் ஒரு மிரட்டலாக ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வந்துவிட்டது. அது சூறை காற்றுடன் மழைப்பொழிவை தற்பொழுது மத்திய மாகாணங்களுக்கு, அதாவது மிசௌரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு கனமழை பொழிவை கொடுக்கிறது. இது தொடர்ந்து இது இண்டியானா மற்றும் ஓஹியோ போன்ற மாகாணங்களுக்கு கொடுத்து பென்சில்வேனியா மற்றும் நியூயார்க் மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் 22ஆம் தேதி வரை வந்து கொடுக்கும். 22ஆம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அப்படியே விலகி சென்றாலும் அமெரிக்காவை ஒட்டியுள்ள கனடா பகுதிக்கும் கனடாவை ஒட்டியுள்ள அமெரிக்கா பகுதிக்கும் இந்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வுக்கு புளோரிடாவுக்கெல்லாம் பெரிய மழைப்பொழிவு கொடுக்காவிட்டாலும் புளோரிடாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது மத்திய மாகாணங்களில் இருப்பது புளோரிடா வந்து கூட சில முறை கடலில் இறங்கும், சில முறை மத்திய மாகாணங்கள் வழி நேரடியாக நியூயார்க் வாஷிங்டன் போகும், சிலவை நியூயார்க்கை தாண்டி கனடா வழியாக அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும். அதனால் இந்த நிகழ்வு புளோரிடா தொடங்கி கனடா எல்லை வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விலகினாலும்
நியூயார்க், வாஷிங்டன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இன்றைக்கும் நாளைக்கும். இப்போ மத்திய மாகாணங்களுக்கு இடி மின்னலுடன் காற்றுடன் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இப்படி இந்த மாதத்தில் இன்னும் இருக்கக்கூடிய 10 நாளில் 4 நிகழ்வுகள் தெரிகிறது. ஆக 2 நாட்களுக்கு ஒரு நிகழ்வு மத்திய மாகாணத்தில் இருந்தால் ஒரு நிகழ்வு கனடாவை ஒட்டிய பகுதிகளிலிருந்து கிளம்பிடும். இது அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த நிகழ்வு அடையும் பொழுது மத்திய மாகாணங்களுக்கு அடுத்தது வந்துடும். இப்படி அமெரிக்காவில் 2 நிகழ்வு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல, ஒன்று கடலோரம் இருந்தால் இன்னொன்று மத்தியோரத்தில் இருக்கும், ஒன்று மத்தியில் இருந்தால் இன்னொன்று கனடா எல்லையோரத்தில் உள்ள நுழையும். இப்படி இன்னும் ஒரு 4 நிகழ்வுகளுக்கு குறையாமல் இந்த மாத இறுதிக்குள் இருக்கிறது. இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏப்ரல் மாதத்திலையும் இருக்கிறது. ஆக நிறைய மழைப்பொழிவு அமெரிக்காவிற்கு கொடுப்பதற்கும் காற்றுடன் இடி மின்னலுடன் மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் எல்லா நிகழ்வும் சாதகமாக இருக்குது. அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான இடி மழைப்பொழிவு தொடர்ந்து கொடுத்து வருகிறது. தென் அமெரிக்க நாட்டில் கோடை மழை இன்றைய தேதியில் இப்பொழுது நிலவரப்படி பார்த்திங்கன்னா தென் அமெரிக்க நாடு ஓயவே இல்லை, மழை, நிறைய மழை, இடி மழை, பாதிக்கும் மழை இருக்குது, பல இடங்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது தொடரும். இப்போ தென் அமெரிக்க நாடுகளில் வடக்கு பகுதியில் தான் அது தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நல்ல மழை பொழிகிறது. தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதி நாடுகளுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு ஓய்ந்திருக்கு. இது படிப்படியாக தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி நாடுகளில் மழைக்காலமாக மாறிவிடும். இன்னும் மழைப்பொழிவு வரக்கூடிய மாதங்களில் கூடும். அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மடகாஸ்கர் தாக்கிய நிகழ்வு போல் புதிய காற்று சுழற்சி மடகாஸ்கர் ரீயூனியன் மற்றும் மொரிஷியஸிற்கு ஒரு சாதாரண மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கு. இது மடகாஸ்கர் ரீயூனியன் மற்றும் மொரிஷியஸிற்கு சாதாரண மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் மொசாம்பிக் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு ஆப்பிரிக்க கரையோர பகுதிகளுக்கு, அதாவது டான்சானியா, கென்யா மற்றும் மொசாம்பிக், ஜிம்பாப்வே, போஸ்வானா, சவுத் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதி மற்றும் இதற்கெல்லாம் உகாண்டாவிற்கு இன்றைக்கு மதியம் நல்ல மழை தெரிகிறது. உகாண்டா, அதனை ஒட்டியுள்ள காங்கோ, இந்த பகுதிகளுக்கும் ஜாம்பியா போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மதிய மாலை மழை தெரிகிறது. இனிமேல் மழை தாங்க. உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மழை தான். அதனை ஒட்டியுள்ள எல்லாத்துக்குமே, அது சோமாலியா, அதற்கு வடக்கு இருக்கக்கூடிய சூடான், சவுத் சூடான் எல்லாத்துக்கும் மழை தான். கம்பாலாவிற்கெல்லாம் இன்றைக்கு மாலையில் நல்ல மழை பொழிவே தெரிகிறது. இப்படி எல்லா நாளும் மழையாக இருக்கும். இப்பொழுது கோடை மழை பொழிந்து வருகிறது. தொடர்ந்து மழைக்கால மழை பொழிவும் அப்படியே தொடர செய்துவிடும். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி மழைப்பொழிவு ஓய்ந்த நிலையில் வடக்கு பகுதி மழைப்பொழிவு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். குயின்லாந்து மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கு. இதே போல் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவோட வடக்கு கரை எல்லாமே மழைங்க. இது நாளை ஆப்பிரிக்காவோட வடக்கு கரையிலிருந்து சற்று உள்ளே மத்திய மாகாணங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது ஆஸ்திரேலியாவோட வடக்கு மாகாணங்கள் எல்லாமே, வடக்கு கரையோரம் எல்லாமே, வடக்கு கரை மாகாணத்துக்கு கடலோரம் மட்டும் இல்லை, உள்ளேயும் அதே போல் மேற்கு மாகாணத்தின் மத்திய பகுதி வரைக்கும், வடக்கிலிருந்து மத்திய பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இது வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்தோனேஷியாவிற்கும் ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் 24, 25ஆம் தேதியில் ஒரு மண்டலமாக உருவாகி ஆஸ்திரேலியாவோட கராத்தா போன்ற பகுதி அருகே நெருங்கி வந்து அதுவும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இது தொட்டு விலகி போனாலும் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக நார்த்தன் டெரிட்டோரியில் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. 25, 26, 27 தேதி எல்லாமே. 27 இல்லை, இன்னிலிருந்தே மழை தான். இந்த மாத இறுதி வரைக்கும் கூட அந்த இடத்துல வடக்கு ஆஸ்திரேலியாவோட கனமழை காத்திருக்கிறது. அடுத்தபடி இந்தோனேஷியாவோட ஜாவா, சுமத்ரா தீவும் தொடர்ந்து மழை தாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த நிகழ்வுகளோட காற்று குவிதல் எம்ஜிஓ சாதகம்லாம் இருக்குது. ஆக சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியாவோட ஜாவா, சுமத்ரா மற்றும் ஆஸ்திரேலியா வடக்கு பகுதிக்கு தொடர்ந்து கனமழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு, ஒவ்வொரு மேற்கத்திய இடையூறும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்து அது அதாவது போர்ச்சுகல் வழியாக ஸ்பெயின் வழியாக மேற்கத்திய இடையூறாக நுழையும். அதன் அடிப்படையில் 20ஆம் தேதி இன்றைக்கு போர்ச்சுகல் ஸ்பெயினுக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. போர்ச்சுகல் ஸ்பெயினுக்கு கனமழை பொழிவை கொடுத்து
அடுத்தபடியாக உள்ளே பிரான்சின் தெற்கு பகுதி கனமழை பொழிவை கொடுத்து மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அப்படியே இத்தாலிக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து அது அப்படியே கிரீஸ் மற்றும் அப்படியே துருக்கி போன்ற பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுத்து கொண்டு அதாவது கிழக்கு நோக்கி வந்து இமயமலை பகுதிக்கு வந்து மேற்கத்தியுடைய ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள். இலங்கைக்கு ஏற்கனவே மழைப்பொழிவு பற்றி அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. மாலத்தீவுக்கும் அதே பொழுது தான், மாலத்தீவிற்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். இலங்கை வந்தால் மாலத்தீவு போப்பது, மாலத்தீவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்கனவே தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.